பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக தலைவணங்கி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக, உம்முடைய பரிசுத்தமான ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின இம்மானுவேலின் தேவன் இனிமேலும் உம்முடைய மேலான கிருபைகளை, உம்முடைய இரக்கங்களை, உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற உம்முடைய திருமறை வாக்கியங்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரியும். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை பகிர்வதற்காக நீர் அழைத்து வந்திருக்கிற தேவதாசருக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆண்டவர் தருகிற வார்த்தைகளாய் மாறட்டும். நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய அளவற்ற அருளும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரையும் பின்தொடரட்டும். இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பாட இருக்கின்றோம். இந்த பாடல் பாடி முடிந்த பின்பு இன்றைக்கு நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினர் திரு சந்திரசீலன் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் எல்லாருடைய சார்பிலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த பாடல் முடிந்த பிறகு அவர்கள் ஆண்டவருடைய அருட்செய்தியை நம் அனைவருக்கும் வழங்குவார்கள். நன்றியால் பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை, நன்றியால் பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை, அவர் பாதம் தேடுவே, அவர் பாதம் தேடுவே எந்தன் ஜீவனாலெல்லாம், எந்தன் ஜீவனாலெல்லாம், எந்தன் ஜீவனாலெல்லாம் நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. கோடா கோடிகள் உந்தன் கிருபை புகழ், கோடா கோடிகள் உந்தன் கிருபை புகழ், போதா நாவுகள், போதா நாவுகள் உம்மை பாட கீதங்கள், உம்மை பாட கீதங்கள், நன்றியால் பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. தேடும் வேளையில் அவர் மாறா தேவனே, தேடும் வேளையில் அவர் மாறா தேவனே, மருளும் வேளையில், மருளும் வேளையில் அவர் மாறா நண்பனே, அவர் மாறா நண்பனே, நன்றியால் பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை வேளையிலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் சந்தோஷமும்
என்றென்றும் பலுகி பெருகி செல்வதாக. இந்த நாளில் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை சாயங்கால வேளையில் தேவனுடைய பாதத்திலே வந்து காத்திருப்பது எனக்கு அதிக பிரியமான ஒரு காரியம். ஏறக்குறைய 40 வருடங்களாக இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நான் பங்கு பெற்று வருகிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதன் வழியாக எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் அநேகம். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளை ஆராதனை பல வகையிலுமாக உதவி செய்திருக்கின்றது. பாடல் பாடுகிறதில், வேத வாக்கியங்களை வாசிப்பதில், தேவனுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறதில் மாத்திரமல்ல, வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதில், தேவனுடைய மனிதர்களெல்லாம் வந்து அவைகளை விளக்கி சொல்லுகிறதை கேட்பதில் என்னுடைய நேரங்களை நான் செலவழித்திருக்கின்றேன். நான் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது கூட இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளைகளில் நான் இந்த கீழ்மேட்டூருக்கு வந்து ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்பதை அறிந்திருந்த என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர்கள், இட் இஸ் டைம் ஃபார் சீலன் டு கோ டு ஹிஸ் சர்ச். ஆகவே நாம் இந்த மீட்டிங்கை 5:30 மணிக்குள்ளதாக முடித்து அவரை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு பெரிய பாக்கியத்தையும் எனக்கு மேலதாக வேலை செய்த அதிகாரிகள் இந்த நாளிற்காக எனக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய ஆலயம் கூட இதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது. இந்த நாட்களில் கர்த்தர் தாமே நான் வேலை செய்த அந்த தொழிற்சாலையையும் எனக்கு உதவிகரமாக இருந்த இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலேயே நான் வளர்கிறதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அலுவலர்களையும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் அவருடைய நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் ஆயர் அவர்கள் சொல்லுகின்றபடியாக ஒரு அடைப்பட்ட சூழ்நிலை காணப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். அவர் தங்கி இருந்தார், பலவிதமான காரியங்களை செய்தார். அதற்கு பிற்பாடு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயத்தப்பட்ட நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் அவர் ஒரு வார்த்தையை வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயாகில் அந்த இடத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அது என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஆகிலும் எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது, வெளியில் எங்களுக்கு பயங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. எங்களுக்கு வெளியில் பயங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது என்று அவர் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 7:5 இப்படியாக சொல்லுகின்றது. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆனாலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்ற ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்கின்றார். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்ற ஒரு அடைமொழியை பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தேன். அப்பொழுது கடந்து போன ஞாயிற்றுக்கிழமை நமது மத்தியில் வந்து தேவனுடைய செய்தியை அளித்த ரெவரண்ட் டாக்டர் ஜேசுடியான் விஜய் சிங் அவர்களுடைய பிரசங்கத்திலிருந்து 3 குறிப்புகள் எனக்கு கிடைத்தன. அந்த 3 குறிப்புகளில் ஒரு குறிப்பு என்ன சொல்லுகிறது என்றால், இறையறிவு என்பது சமுதாயத்தோடு சேர்ந்து காணப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே ஒருவன் இறையறிவில் அதிகமாக வளர்கிறார் என்றால் அவன் தன்னை சமுதாயத்தோடு கூட ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். இந்த வலியுறுத்துதல் இந்த தியானத்தோடு பொருத்தமாக இருந்ததினால அதை குறித்து நான் தியானித்து பார்த்தேன். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கஷ்டத்திலே நின்று தேவனை நோக்கி பார்த்திருப்பார். வெளியில் பயம், உள்ளே போராட்டம், அல்லது வெளியே போராட்டம், அல்லது உள்ளே பயம் என்று வருகின்ற பொழுது அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை.
பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் அழைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தானாகவே நேரே சென்று அவர் அழைப்பார். அவர் சிறைச்சாலைக்கு சென்றால், பவுலே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். அவர் ஜெபம் செய்தால் 3ஆம் வானம் வரையிலுமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு மனுஷன். அவருக்கும் ஒரு நாளிலே போராட்டங்கள் வந்த பொழுது ஒரு மனிதனுடைய வருகை அவருடைய ஆத்மாவை தேற்றிற்று என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய திருமண்டலமாகட்டும், நம்முடைய திருச்சபை ஆகட்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று இல்லாதவர்களுக்கென்று நாங்கள் என்ன செய்வோம் என்று தனியாக தவித்து நிற்கின்ற ஜனங்களை சென்று பார்ப்பதற்கு திருமண்டலம் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தது. நமது திருச்சபையில் ஆயர் வழியாக நமது திருச்சபை பிள்ளைகள், வாலிபர்கள் பல பகுதிகளுக்குமாக நம்முடைய திருச்சபை மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் கடந்து சென்று என்ன உதவிகளை செய்தோமோ அவர்களை செய்தார்கள். குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு அவர்கள் சென்ற பொழுது தாங்கள் கொடுக்க வேண்டிய பொருள்களெல்லாம் கொடுத்துவிட்டு திரும்ப வந்த பொழுது அங்கிருந்த ஒருவர் ஓடி வந்து நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கேட்டாராம், உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டீர்களா என்று சொல்லி. ஆமையா, நாங்கள் எங்களை வேலைகளை முடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ சொன்னார்களாம், பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க அந்த இயேசு சாமியை தான் போய் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருமே கிடையாது, அவர்கள் தனியாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் 2 நாட்களாக, அவர்களுக்கு உணவுப் பொருள் சென்று வழங்குபவர்கள் இல்லை என்பதை குறித்து அவர்களிடத்தில் சொன்னார்களாம். அப்பொழுது நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் அவர்களுக்கு ஓடோடி சென்று தங்கள் கொண்டு வந்திருந்த காரியங்களை கொடுத்தார்களாம். சூழ இருந்த ஜனங்களெல்லாம் அந்த இடத்துல வந்து சொன்னாங்களாம், அந்த அம்மாக்கிட்ட, நீ எப்பொழுதும் கும்பிடுற இயேசு சாமி இந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து உன்னை சந்திச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி, ஆகவே இப்படியெல்லாம் நாம் அனுதின வாழ்க்கையில் சமுதாயத்தோடு கூட ஒட்டி செல்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். வேத புஸ்தகத்தில் இவைகளை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது 4 பெயர்களை தேவன் எனக்கு காண்பித்தார். அவர்கள் மிகுதியாக சிறுமைப்பட்டார்களாம். அந்த சிறுமையிலே அவர்கள் எப்படி விடுதலை செய்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து பார்க்க போகின்றோம். முதலாவதாக யோசேப்பு என்ற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசித்தோமையாகில், அந்த இடத்துல அவர் தன்னுடைய 2வது மகனுக்கு ஒரு பெயரை வைக்கின்றார். அந்த பெயர் என்னவென்றால் எஃபிராயிம் என்பது. இந்த எஃபிராமை என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, திருச்சபை பிள்ளைகளாகி நமக்கு தெரியும், யோசேப்பு எப்படியெல்லாம் தன்னுடைய சகோதரர்களால் துன்பப்படுத்தப்பட்டார், எப்படி குழியிலே போடப்பட்டார், எப்படி அடிமையாக விற்கப்பட்டார், எப்படி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார், எப்படி அந்த போத்திபாரனுடைய மனைவி அவளை எல்லாம் துன்பப்படுத்தினால், அவளை அடைய வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் நயம் காட்டினால், ஆசை காட்டினால், வஞ்சித்தால், ஏமாற்றினால், அழகுபடுத்தி அவனை அடைய வேண்டும் என்ற வெறியோடு கூட ஈடுபட்டிருந்தாள் என்பதை எல்லாம் நம் வேதத்திலே வாசித்திருக்கின்ற மாத்திரமல்ல, அவள் நிமித்தமாக, அவள் சொன்ன பொய் நிமித்தமாக அவரை தூக்கி ஜெயிலிலே போட்டார்கள். வேதம் சொல்லுகின்றது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, அவன் பட்ட சிறுமைகள் ஏராளம். ஆனால் தேவன் அவனை உயர்த்துகின்ற ஒரு நாள் வந்த பொழுது, அவன் சிங்காசனத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது தான் அவன் சொல்லுகின்றான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி. தேவன் ஒரு நாளும் நம்முடைய பாடுகளை கவனிக்காமல் விடுகிறதில்லை. வேதம் சொல்லுகின்றது, என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கின்றீர், என்னுடைய கண்ணீரை நீர் அறிந்திருக்கின்றீர், அவைகள் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை நாமும் கூட அப்படித்தான் இந்த மேட்டூருக்கு ஒருவேளை வந்திருக்கக்கூடிய நாட்களில் நினைத்து பாருங்கள், ஒரு பையோடு கூட அல்லது ஒரு சூட்கேஸோடு கூட நாம் இந்த மேட்டூர் பட்டணத்தில் காலடி வைத்திருக்கலாம். இன்றைக்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய சகலவிதமான ஐஸ்வர்யங்களும், நமக்கு இருக்கக்கூடிய பேர் கண முதலவைகள் எல்லாம் நாம் அடிமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இரக்கங்கள், கிருபைகள், தயவுகள். ஆகவே தான் வேதம் சொல்லுகின்றது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று என்று சொல்லி.
யுவர் ஜென்டில்னஸ் ஹேஸ் மேட் மீ கிரேட் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். யோசேப்புக்கு உதவி செய்த கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லுகிறதுல நான் சந்தோஷப்படுகின்றேன். மாத்திரமல்ல, 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், தாவீது என்ற ஒரு மனிதனை குறித்து. தாவீதை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். அவனுடைய சகோதரர்கள் அவனை எள்ளி நகையாடினார்கள். உன்னுடைய அகங்காரத்தை நான் அறிவேன், நீ எதற்காக இங்கு வந்தாய் என்றெல்லாம் அவனை நிந்தனைக்கு உட்படுத்தினார்கள். மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி கூட தன்னுடைய உள்ளத்தில் அவனை எள்ளி நகையாடினால், பரவாயில்லப்பா, நீ அத்தனை பேருக்கு முன்பதாக ஆடிக்கொண்டு வந்த பொழுது எப்படியாக இருந்தது என்று சொல்லி அவனை மனத்தில் இருதயத்தில் நிந்தித்தால், அவனுடைய மாமனார் அவனை துரத்தி ஒரு தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடினாராம். அவன் சகோதரர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, அவனுடைய தகப்பன் கூட அவனுடைய சகோதரர்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலே வேலை வாங்கி கொடுத்தார், இராணுவத்தில் அவர்கள் வேலை பார்த்தார்கள். ஆனால் இந்த மகனையோ கடைசி பிள்ளையையோ ஆடு மேய்க்கும்படியாக, கரவலாடுகளின் பின்னே திரிந்து கொண்டிருக்கும்படியாக அவர் ஒரு 7வது பிள்ளையோ 8வது பிள்ளையோ என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எண்ணிக்கைக்கு உட்படாத ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தில் அவர் சொல்லுவார், 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத வெண்கலத்தையும் இரும்புகளையும் நான் சவதரித்து வைத்தேன் என்று சொல்லி அவன் சமஸ்த இஸ்ரவேலின் மீதும் அரசனாக இருந்த பொழுது, when the golden era of the Israelites, when it bloomed, அதில் தாவீது தான் பிரியமானவர்களே, அவர் தான் அதுக்கு எல்லாத்தையும் he made the payment for the golden era. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, என்னுடைய சிறுமையில் நான் தேவனுக்கென்று வேலை சவதரித்து வைத்தேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அவனுடைய மகன் அவனுக்கு விரோதமாக எழும்புகின்றான். he was driven out from his kingdom. அவன் வெறுங்காலோடு அழுது கொண்டு செல்லுகின்றான் தெருவில். அப்பொழுது சீமே என்ற ஒரு மனுஷன் அங்கு வருகிறான். இரத்தப்பிரியனே, தொலைந்து போ என்று சொல்லி அவனை பலவிதங்களிலுமாக அவனை நிந்தித்து செல்லுகின்றான். பிரியமானவர்களே, தாவீதினுடைய why he became a great king, why he became a yardstick in the hand of the Lord, அவன் சொல்றான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அவனுடைய நம்பிக்கை. அவர் சொல்லுவார், தேவனே, என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறீர் என்று சொல்லி அவனுடைய எல்லா காரியத்திலும் தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர் வைத்து கொண்டிருந்ததனால தேவன் தாவீதை ஆசீர்வதித்தார். திரும்பவுமாக அவனுடைய சிங்காசனத்தில் அவரை கொண்டு வந்து நிலை நிறுத்தினார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம், சிறுமைப்பட்டவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தருவேன் என்று சொல்லி நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றார். ஆகவேதான் தாவீது ஒரு லேண்ட்மார்க். அவரை பார்த்து நாம் வாழும்படியாக, நம்பிக்கைகளை கொள்ளும்படியாக, ஒருவேளை நாம் செய்கின்ற பாவங்களிலே, தவறுகளிலே, மீறல்களிலே, பலவிதமான நிலைகளிலே தாவீதை நோக்கி பார்க்கின்ற பொழுது தாவீதுக்கு இறங்கின கர்த்தர் நிச்சயமான கிருபைகளை நமக்கும் அருளுவார் என்று சொல்லி நாம் நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவுகள் வருகிறதே இல்லை. இந்த கோவிட் காலத்திலே கூட அப்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவது நிச்சயமாக இருக்கிறது. 3வதாகிய ஒரு மனுஷனை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். யார் என்று பார்த்தால், பராக்கிரமசாலியாக ஒரு மனுஷன், ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி கிழிப்பதை போன்ற கிழித்து போடுகின்ற அளவுக்கு வல்லமை பலம் பெற்ற ஒரு மனுஷன். மாத்திரமல்ல, ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரோடு கூட போராடி அவளை கொண்டு கூட மனுஷன். கதவு நிலைகளையும் தாழ்பாள்களையும் பெயர்த்து கொண்டு தன் முதுகின் மீது சுமந்து கொண்டு மலைகளை ஏறி சென்று ஒதுங்கி பயந்து வாழ்கின்ற ஒரு மனுஷன்.
அவனுடைய தலைமுடியை கட்டினாலும் நெசவு ஆணிகளையும் நூல் பாவையும் பிடுங்கி கொண்டு போகக்கூடிய ஒரு மனுஷன். அது மாத்திரமா, அவருடைய இறப்பில் ஒரு பெரிய வீட்டையே தாங்கி இருக்கக்கூடிய 2 தூணையும் தன் கரங்களினால நசுக்கி போடக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு மனுஷன். ஆனால் அவன் ஒரே ஒரு காரியத்தில் ஒரு தவறு செய்தான். அவனுடைய கண்களை எடுத்து பார்த்தான். தெளிலால் டி லைலா என்ற அவள் மீது அவனுடைய பார்வை சென்றது. பார்வையினால அகப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். ஏவாள், அது கண்களுக்கு பிரியமானது, சாப்பிட்டா நல்லா இருக்கும். இவனும் அப்படித்தான், இவள் எனக்கு பிரியமானவள் என்று சொன்னான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 3 காரியங்களுக்கு விளங்கியிருங்கள் என்று சொல்லி, வாலிப வயதில் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் ஒருவனை தொடுகின்ற பொழுது எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் சிறுமைப்படுகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, தெளிலா அவனை சிறுமைப்படுத்தி தொடங்கினாள். அவனுடைய தலைமயிர் ஒவ்வொன்று அவரை சிறைக்க தொடங்கினால் பாருங்க, அதை கட் பண்ண அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை இவனை நான் இப்படியாக வளர்ப்பேன், இப்படியான காரியங்களுக்கு கொண்டு செல்லுவேன் என்று பொருத்தனை செய்திருப்பார்கள். ஆண்டவரோடு கூட நான் இவனை நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர்கள் வைத்திருப்பார்கள். ஏலி தன்னுடைய பிள்ளைகள் செய்த தவறை சுட்டி காட்டவில்லை. பெரியமானவர்களே, அதுபோலவே இவனுடைய பெற்றோரும் அவனுடைய விருப்பங்களுக்கெல்லாம் தங்களை வளைத்து சென்றார்கள். நேரிட்டது என்ன? அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டன. வேதம் சொல்லுகிறது, உன் கண் இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய கண்ணை ஒப்பு கொடுத்த அந்த மனிதன் இன்றைக்கு எல்லோரும் முன்பதாக பகடி பண்ணக்கூடிய ஒரு சூழலில் நின்று கொண்டிருக்கின்றான். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நாம் யோசித்து பார்ப்போம். கண்களினால, ஜீவனத்தின் பெருமையினால, மாம்சத்தின் இச்சையினால நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்கின்றோமோ? அதே இடத்துல நின்று போகவில்லை, அந்த முடியெல்லாம் திரும்ப வளரத் தொடங்கிற்றான். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகின்றது, he cried unto the Lord, தேவனே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைச்சருளும் என்று கெஞ்சினான். பிரியமானவர்களே, சங்கீதம் சொல்லுகின்றது, சங்கீதம் 106:43, தங்கள் அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி. யோபு 34:27 சொல்லுகிறது, சிறுமையானவர்களின் கூக்குரலை கேட்கிற தேவன் அவர் என்று சொல்லி. சிம்சோனின் கூக்குரலை அவர் கேட்டார். அந்த வீட்டை இடித்து போடும்படியாக, அந்த தூண்களை நசுக்கும்படியான கிருபைகளை கொடுத்தார். அவன் இறந்தது மாத்திரமல்ல, அந்த வீட்டில் இருந்த யாவரும் மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலுமாய்க்கூட 3 பெயர்களை குறித்து வாசித்தோம். 4வதாக அன்னாள் என்ற ஒரு மகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 1 சாமுவேலுடைய புஸ்தகத்தை தொடுகின்ற பொழுது இந்த அன்னாள் என்ற தேவனுடைய மகள் அவளுடைய சகோதரியினாலேயே பரியாசம் பண்ணப்படுகின்றாள். அவள் பலவிதமாக அவளை பரிகசிக்கின்றாள். அவள் அழைத்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் அழுது கொண்டே செல்வாளாம். அவளுடைய புருஷன் அவளை தேற்றுவான், நீ எனக்கு பிரியமானவள், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு பெரியவன் அல்லவா என்றெல்லாம் சொன்னாலும் அவளுக்குள்ளதாக ஒரு ஏக்கம். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே சென்று உட்கார்ந்து கொண்டிருந்தால், தேவனை நோக்கி பார்த்தால், சத்தமாய் அழுவதற்கு கூட அவளுக்கு தெம்பில்லாமல் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து கொண்டிருந்தன. தேவனுடைய வாசஸ்தலே உட்கார்ந்து கொண்டிருந்த ஏலி அவளை நோக்கி பார்த்தாள். பார்த்த பொழுது, குடியை உன்னை விட்டு விளக்கம்மா என்று சொல்லுகின்ற பொழுது அவள் சொன்னால், நம் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லி. அப்போது உனக்கு என்ன வேண்டும் என்ற நிலைகளிலே வருகின்ற பொழுது, கர்த்தரிடத்தில் நான் இப்படியே ஒரு வேண்டுதலை கேட்டிருக்கின்றேன், பயப்படாதே போ, கர்த்தர் உனக்கு அருள் செய்வார் என்று. பிரியமானவர்களே, அந்த அம்மா தேவனிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது 1 சாமுவேல் 1:11 சொல்லுகின்றது, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து எனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பீரை ஆகில் அவனை என்னென்றும் உமக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன், என்றென்றும் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதன் பிற்பாடு அவள் கடந்து போகின்ற அவள் செய்த ஒரே காரியம், இந்த தேவனுடைய மனுஷன் நீ திரும்ப வீட்டிற்கு போ, கர்த்தர் உனக்கு தேவையானதை கட்டளிடுவார் என்ற வார்த்தையை நம்பி போனால், அதே
1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 18 சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே வந்து ஒரு தரம் சொல்லிவிட்ட நாம் அதன் பிறகு துக்கமாக இருக்க தேவையில்லை. யாக்கோபும் அப்படித்தான் ஒரு பொருத்தனை செய்தான். அந்த பொருத்தனையின்படி அவன் நடந்தபடியினால கர்த்தர் அவன் சொன்னான், எனக்கு இருக்கக்கூடிய அந்த கோலும் தடியுமா இந்த இடத்த விட்டு நான் கடந்து போகிறேன், கர்த்தர் என்ன சாப்பாடு கொடுத்து திரும்ப இந்த பூமிக்கு கொண்டு வர பண்ணினீங்களனாக்கா நான் இருக்கிறதெல்லாம் தசம பாகம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டாராம். அதன் படியெல்லாம் அவர் நடந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகம் தரம் பொருத்தனைகளை செய்கின்றோம். சிறுமியிலே நாம் கடந்து போகின்றோம். இந்த சிறுமியிலே நாம் செய்கின்ற பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். 1 சாமுவேல் 1:28 சொல்லுகிறது, அவளுடைய சகல நாளும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தாளாம். கர்த்தர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்தார். அவள் செய்த அந்த பொருத்தனைக்கு அவள் கொடுத்த கணத்தை பார்த்தால் அவளுக்கு 3 ஆண் மக்களையும் 2 பெண் பிள்ளைகளையுமாய் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தாராம். இந்த நாளிலுமாய் கூட இப்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய சிறுமையில் என்னவாக இருந்தாலும் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஏன் இவைகள் எனக்கு நேரிடுகின்றன, ஏன் இந்த சிறுமை எனக்கு வந்தது, எதற்காக கர்த்தர் இதை அனுமதித்தார் என்பதெல்லாம் எப்பொழுது நாம் அவைகளை குறித்து யோசித்து பார்ப்போமே ஆகில் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது பழையதை மறவாமல் கர்த்தருக்கென்று நான் இவைகளை செய்வதற்கு எனக்கு உதவி செய்தார், நான் சிறுமைப்பட்டது நல்லது என்று சொல்லும்படியான பாக்கியங்களை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் யோசேப்பை போல நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று நாம் சந்தோஷத்தோடு கூட சொல்லுவோம். அல்லது சிம்சோனை போல இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைச்சருளும் என்று கேட்கின்ற பொழுது நம்மை நினைத்து கனப்படுத்துவார். அல்லது அன்னாலை போல நம்முடைய பொருத்தனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வைக்கின்ற பொழுது நம்முடைய தேவைக்கும் அதிகமாக நினைக்கிறதற்கும் செய்கிறதற்கும் அதிகமான காரியங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அதுபோல இல்லாமல் தாவீதின் வாழ்க்கையில் தன் சொந்த மகனால் வந்த அவமானத்தினின்று அவனை மீட்டு திரும்பவுமாக ராஜ்யபாரத்திலே வைத்ததைப் போல நம்மையும் அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாளிலே தேவனுக்கென்று நன்றி சொல்லப் போகின்றோம். சங்கீதம் 90:15 சொல்லுகின்றது, இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய வேதாகமத்தினுடைய துவக்கினர் என்று நாம் துவக்கினவர் யார் என்று பார்த்தால் மோசே. அவர் சொல்லுகின்றார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று தேவனுடைய சமூகத்தில் அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாகி அவர்கள் திரும்பவுமாக கானான் தேசத்திலே வந்த பொழுது அவர்களுடைய பொற்காலம் ஒரு 480வது வருஷத்தில் நடந்ததாக வேதத்தில் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகவே ஒரு ஜெபம் இப்படியான காரியங்களை செய்யக்கூடியது. நாகும் 1:12 வாசித்துமேகில் தேவன் சொல்லுகின்றார், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று. தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலுமாக 4 தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் தியானித்து பார்த்தோம். முதலாவதாக தேவனுடைய தரிசனங்களை பெற்ற பவுல் அப்போஸ்தலரின் வாழ்க்கையில் ஒரு மனிதனை அனுப்பி அவருடைய சிறுமையை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவனுடைய மனிதனாகிய யோசேப்பின் நாட்களில் அவர் பட்ட சிறுமையெல்லாம் மறக்க பண்ணி எஃபிராயீம் எஃபிராயீம் என்று தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் அவர் நினைத்து கொண்டிருந்தார், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி. மூன்றாவதாக தாவீதை குறித்து நாம் பார்த்தோம். தேவனிடத்தில் தேவனுடைய மனுஷன் சொன்னார், ஒருவேளை என் சிறுமையை பார்த்து கர்த்தர் இறங்குவார் என்று சொல்லி. அதுபோலவே நாம் தேவனுடைய மனுஷனாக்கிய சிம்சோனை குறித்து பார்த்தோம். அவர் கெஞ்சினார், அவருடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அதுபோல பொருத்தனை பண்ணி ஜெபித்த அன்னாளின் சிறுமையை கர்த்தர் மாற்றினார். நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தேவனை அண்டிக் கொள்வதுதான்.
வேதம் சொல்லுகின்றது, சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை அவர் மறவார் என்று. பரிசுத்த பிதாவே, இந்த நாளின் இந்த சாயங்கால வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒருவேளை இந்த தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே சிறுமைப்பட்ட நாட்களை நினைத்து பின்னாளிலேயும் ஸ்தோத்தரித்தார்கள், உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். அவைகள் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவரீர் இந்த சிறுமைகளை அனுமதித்தது உண்டானால் அவைகளை மாற்ற வல்லவராக இருக்கின்றீர், மாற்றுகின்றீர், மாற்றப் போகின்றீர் என்று நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மீதமுள்ள நேரங்களிலே எங்களுடனே கூட இரும், வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் தம்முடைய பரிசுத்த நாமத்தில் எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை கடவுளிடம் சொல்லுவோம். நம்முடைய தேசத்தில் நிலவி வருகிற அசாதாரணமான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றும்படி ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை ஆண்டவரை கட்டளையிடும்படி ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நம்பிக்கைகளை, புதிய எதிர்காலத்தை நமக்கு தரும்படி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்போம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய பாதத்திலே காத்திருப்போம். நம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினடி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உணர்வோடு உமக்கு நாங்கள் தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாய் இதுவரை நடத்தின இம்மானுவேலின் தேவன் இனிமேலும் போதுமானவராய் இருப்பீராக. குறைவுகளை மாற்றுவீராக, தடைகளை உடைப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இன்னும் நிறைவாய் பெற்று மகிழ ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாளின் ஆராதனையிலே எங்களோடு சேர்ந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. அவர்களுடைய குறைகளை மாற்றுவீராக. என்ன தேவைகளோடு அவர்கள் இருந்தாலும் அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ண வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். விசேஷமாய் எங்களுடைய திருச்சபைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். வெகு விரைவில் எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்படவும், விட்டு போன ஆராதனைகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தவும், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உமக்கு நன்றி சொல்லவும் ஆண்டவர் கிருபை தருவீராக. உம்முடைய விசேஷமான கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய ஆளுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதித்தருளும். இந்த ஆராதனையிலே குற்றங்கள் குறைகள் இருக்குமே ஆனால் ஆண்டவர் தயவாய் மன்னித்து அங்கீகரித்து ஏற்று ஆசீர்வதித்தருளும். இந்த இரவிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இளைப்பாறுதலை தாரும். அதிகாலையில் விழித்து ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இன்னும் நிறைவாய் பெற்று மகிழ ஆண்டவர் பெலன் தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் ஜெபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சகல நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.